அன்பார்ந்த தமிழ் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கம். இப்போது எச்சவியலில் 6 விகாரங்களை பற்றி பார்த்தோம். அதாவது வலித்தல் விகாரம், நெரித்தல் விகாரம், விரித்தல் விகாரம், தொகுத்தல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம் என்று 6 விகாரங்களை பற்றி பார்த்தோம். இவை செய்யுளில் நிகழ்வன, அதை மறந்துடக்கூடாது. நாம இவை செய்யுளில் வரக்கூடியன. இப்போது சுடு மண் பாவை, சுத்த மண்ணினாலே செய்யப்பட்ட ஒரு பொம்மை அல்லது ஒரு சிற்பம், அதை மட்பாவை என்று இருக்க வேண்டியது மண்பாவை என்று வந்தால் அது நம்ம பேச்சு வழக்கில் மண்பாவை என்று வரும். செய்யுள்ள மட்பாவைன்னு இருக்கும். திருத்தமாக எழுதக்கூடிய யாரும், புணர்ச்சி விதிகளை போற்றி எழுதக்கூடிய யாரும் மட்பாவை என்று எழுதுவார்கள். ஆனா வழக்குல சுடுமண் பாவை என்று சொல்வார். அதே போல தன் துறை, தன் துறைவன், அது தன்னன் துறைவன் என்று வருகிற போது விரித்தல் விகாரம். மழவர் கூட்டல் ஓட்டிய என்பது மழவர் ஓட்டிய என்று வருகிற போது தொகுத்தல் விகாரம். நிழல் என்பது நீடல் என்று வருகின்ற போது அது நீட்டல் விகாரம். உண்டு அருந்து என என்று சொல்லுவது உண்டருந்தன என்று சேர்ந்து வருகிற போது அது குறுக்கல் விகாரம். நல்ல எடுத்துக்காட்டு கபிலருடைய புறநானூற்று பாடல்ல பார்க்கலாம். சிறியிலை வெதிரின் நெல் விளையுமே. இந்த வெதிர்னு மூங்கில்னு பொருள். இந்த மூங்கில் ஒரு நெல் விளையும். மலை நிலத்தில் இருக்கக்கூடிய மூங்கில், மலை மூங்கிலே ஒரு நெல் விளையும். அந்த சிறிய வெதிரின் மூங்கிலினுடைய இலை சிறிதாக இருக்கும். அதை சிறிய இலைன்னு சொன்னா சிறிய விலைன்னு வரணும். ஆனா கபிலர் என்ன சொன்னார்? சிறிய இலைன்னார். சிறிய இலைன்னா இலை சிறியா இருக்கும்போது சொல்லின் கொஞ்சம் சுருக்குவன்னு சுருக்கியிருக்காரு. சிறிய விலைங்கிறது சிறிய இலைங்கிறத சிறிய இலைன்ட்டார். சிறு இலை வெதிரின், அப்புறம் நெல் விளையுமேன்னு போதும். விளையுமேன்னு அது விரித்தல் விகாரம். ஒரு அடிக்குள்ளார அப்படி 2 விகாரங்களை காட்டுகிறார் கபிலர். இந்த இடத்தில் நாம் மறந்து விடாமல் நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று, விகாரம் என்றால் இங்கு அழகற்றது என்று பொருள் இல்லை. இக்காலத்தில் தான் நாம் விகாரம் என்றால் அழகற்றது என்று கருதுகிறோம். விகாரம் என்றால் வேறுபாடு என்று பொருள். நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். தூண்டல், தெரிதல், கெடுதல் ஆகிய 3 விகாரங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். எழுத்து புணர்ச்சியில், சொற்புணர்ச்சியில் இடையில் தோன்றக்கூடிய எழுத்துக்களை பற்றியும், இல்லாமல் போகின்ற எழுத்துக்களை பற்றியும், மாறி வருகின்ற எழுத்துக்களை பற்றியும் சொல்லுகிற போது தோன்றல், தெரிதல், கெடுதல் என்ற 3 விகாரங்கள் கூறப்பட்டன. விகாரம் என்றால் வேறுபாடு. வள்ளல் பெருமான் பேசுகின்ற போது சொல்லுகிற போது சொல்லுவார், அளவரு விகாரம் உற நின்ற எனை, அளவில்லாத வேறுபாடுகள் உற்று நின்ற என்னை உன்னை அறிவித்த குருவே என்றார். இந்த பாடல்கள்லாம் நினைக்கும் போது ரொம்ப எவ்வளவு ஆழமான பாடல்கள். அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக. இந்த பாட்டை நான் நினைத்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவது வழக்கம். அதுல ஒரு செய்தி சொல்றாரு. அதுல அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி. இந்த காதலை சங்க இலக்கியங்கள்ல காதல் என்பது மிக மிக அருமையாக சொல்லப்பட்டது. அந்த காலத்து மக்களிடையே இருந்த அரிய அன்பின் புணர்ச்சி, அதை காதல் என்று சொல்லுகிறார்கள். அந்த காதல் மிக மிக அருமையாக ஓவியப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியங்கள். அந்த காதல் என்பது என் பக்தி உலகத்தின் உள்ளே புகுந்து என்ன ஆயிற்று என்றால், இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அன்பனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உணர்ச்சியாக அது மாறிற்று. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த காதல் உணர்ச்சியோடு பாடி இருக்கிறார். தங்களை பெண்ணாகவும் இறைவனை தலைவனாகவும் கொண்டு அவர்கள் பாடினார்.
அதே போல வள்ளலாரும் பாடுகிறார், அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி. இது கொஞ்சம் இன்னும் அதையும் தாண்டி போயிட்டார் அவர். சமய இலக்கியங்கள் சொன்னதனுடைய மிக விரிவாகவும் இன்னும் மேலும் விளக்கமாகவும் பெருக்கமாகவும் அவர் பாடியிருக்கிறார். அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக. ஆயிரம் ஆயிரம் கோடி விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அணிவிளக்கு ஏற்றிடுக, தெருளாய பசுனையே விடுக, மற்றனையே திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும். ஆண்டவன் வருகிறான், என்னை தலைவன் ஆயிரம் ஆயிரம் கோடி விளக்கு ஏற்று, விளக்குல வேறு எதையும் ஊத்தாத, நல்ல தெளிந்த பசுனையே ஊற்று, இல்லாட்டா அவருடைய திருமேனிக்கு ஏதாவது மாசு ஏற்படும். எவ்வளவு கவலை பாருங்க இந்த தலைவிக்கு, இந்த தலைவனுடைய உடம்பின் மீது. திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும். அது சரி, இதெல்லாம் சரி. அதுக்கப்புறம் ஒரு தமிழர் மரபை சொல்லுகிறார் பாருங்க. இருளேகு காலை விளக்கேற்றுவதோ என்னாதே. அட இருள் தான் இங்க பொழுது விடுஞ்சிட்டு இருக்கு, ஒளி எங்கு பார்த்தாலும் வந்து கொண்டிருக்கிறது, இப்ப போய் விளக்கேற்றணுமா அப்படின்னு கேட்டா, மங்களமாய் ஏற்றுதலாம் கண்டாய். இது மங்களமாக ஏற்றுவது, இதுதான் நம்முடைய மரபு. நாம் இப்போதும் திருமண விழாக்கள், பகற்காலத்திலே நடக்கின்ற திருமண விழாக்களில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றுகிறோம். சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவு நிகழ்த்துகின்ற மேடைகளில், சிறப்பு விழாக்களில், பிற நிகழ்ச்சி மங்கள நிகழ்ச்சிகளில் எல்லாம், இறப்பு நிகழ்ச்சிகளில் கூட நாம் திருவிளக்கு மங்களமாய் ஏற்றுதலாம் கண்டீர் என்று கண்டாய் என்றார். அதனால இந்த இத்தகைய பாடல்கள் எல்லாம் நம்முடைய மிகப்பெரிய ஒரு பண்பாட்டை விளக்குவன. சரி, இந்த இடத்துல வரக்கூடிய விகாரங்களை பார்ப்போம். விகாரம் என்றால் வேறுபாடு என்று பொருள். முன்பு இருந்த நிலையிலிருந்து மாறுபட்டிருத்தல் என்பது விகாரம். அதுவரையில் 6 விகாரங்களை பார்த்தோம். அடுத்தபடியாக பொருள்கோள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோள் என்பது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர், அல்லது கொள்ளல் என்பது தொழிற்பெயர். அந்த கொள்ளல்ல இருக்கக்கூடிய முதல்நிலை அல்லது பகுதி எது என்று கேட்டால் கொள் என்பது. கொள் என்பது பகுதி. அந்த கொள் என்னாச்சு, கோள் என்று நீண்டது. அதுதான் ஏழைப்படும் பாடுங்கிறான் பாருங்க. பாடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். படுதல் என்பது தொழிற்பெயர், பாடு என்பது முதல்நிலை நீண்ட அல்லது திரிந்த தொழிற்பெயர். அதுபோல கோள் என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பொருள்கோள் என்றால் பொருளை கொள்ளுவது. ஒரு பாட்டிலே சொற்கள் இடம் மாறி இருக்கும். அது செய்யுள் இயற்றக்கூடியவன் அழகுபட புனைகின்ற போது சொற்கள் உரைநடையில் வருவது போல ஒரே வரிசையில் அமைய வேண்டும் என்ற கட்டளை இல்லை. சொல்லி சொல்லுவது போல கவிஞர்கள் புதிதாக சட்டத்தை இயற்றுகின்ற உரிமை உடையவர். அவர்களுடைய கோர்ட்டு வேற, அவர்களுடைய வழக்கு வேற, அவர்களுடைய ஆக்கம் வேற, எல்லாமே வேற. அவர்கள் உரிமை படைத்தவர்கள். கம்பர் ஒரு இடத்துல பாடுகிற போது நாராயணன்னாரு. அது யாரு நாராயணன்? நாராயணனே அவர் நாராயணன் செய்யுளுக்கு ஏற்றவாறு திரித்து கொண்டார். உடனே பிற்காலத்தில் வந்த காலமேகத்துக்கு இது ஒரு குற்றமாகப்பட்டது. கம்பர் நாராயணன் என்பதனை நாராயணன் என்று ஓராமல் சொன்ன உறுதியினால் நானும் வாரந்தால் வர்றன்பேன், காரந்தால் கர்றன்பேன். நானும் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி எழுதுவேன். அப்படி எல்லாம் இல்லை, பொருளும் தெரியணும். நாராயணன் என்பது நாராயணன் என்பது நாராயணன் என்பது குறுக்கல் விகாரம். நான் என்ற நெடிலானது நான் என்ற குறிதாக குறுகியது. அதுபோல இப்படிப்பட்ட விகாரங்கள் எல்லாம் சமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையுடையவர்கள் ஒரு அமைதியை உண்டாக்குகின்ற வகையில் சொற்களை இடம் மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். இதுல இப்ப 4 பொருள்கோளை பற்றி தொல்காப்பியர் சொல்லுகிறார். ஒன்று நிரல் நிறை, இறை வல்லினம். நிரல் நிறை
இரண்டாவது சுண்ணம், மூன்றாவது அடிமறி மாற்று, நான்காவது மொழி மாற்று. இந்த 4 பொருள்களை தவிர நன்னூலார் மேலும் 4 பொருள்களை சொல்லுகிறார் என்பதை சென்ற வகுப்புல பார்த்தோம். அவை யாற்று நீர் பொருள்கோள். யாரு என்பதுதான் பண்டைய வடிவம், அது ஆறு என்று பின்னால் தெரிந்தது. யாடு என்பதுதான் பண்டை வடிவம், அது பின்னால் ஆடு என்று தெரிந்தது. யாமை என்பதுதான் பண்டை வடிவம், அது பின்னால் ஆமை என்று தெரிந்தது. அதனால யாழ் என்பது யாழ் என்பது பழைய வடிவம், அது ஆள் என்று தெரியல, அது அப்படியேதான் இருக்கிறது. யாற்று நீர் பொருள்கோள், நிற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள் என்று 4 பொருள்கோளை அவர் கூட்டி பேசுகிறார் நன்னூலாசிரியர். தொல்காப்பியர் 4ற்குள் எல்லாவற்றையும் அடக்கி விடுகிறார். இப்ப அந்த 4க்கும் ஓரளவு விளக்கத்தை சுருக்கமாக இங்கே சொல்லுவேன். இவற்றிலே நிரல் நிறை, சுண்ணம், அடிமறி, மொழிமாற்று அவை 4 என்ப மொழி புணர் இயல்பே. செய்யுளிலே மொழி புணரக்கூடிய சொற்கள் இடமறிந்து அமைக்கப்படக்கூடிய அந்த பொருள்கோள் 4 என்று சொன்னார். அவற்றுள் நிரல் நிறைதானே. அதிலே நிரல் நிறை என்னும் பொருள்கோள் அது என்ன? வினையினும் பெயரினும் இணையத் தோன்றி, வினை சொற்களாலும் பெயர் சொற்களாலும் இடம் மாறி கிடந்து இடம் ஒன்றுக்கொன்று பொருந்துமாறு இணைத்துக் கொள்ளப்படுகின்ற பொருள்களுக்கு பேர் நிரல் நிறை. நிரல் என்றால் வரிசை. நிரலே நிறுத்து, நிறுத்துதல், ஒரு இடத்திலே கொண்டு வந்து ஊன்ற வைத்தல். நிரல் நிறை வரிசையாக இருப்பவற்றை கொண்டு வந்து பொருத்துதல், அதுதான் நிரல் நிறை பொருள்கோள். இப்படி திருமால் காஞ்சிபுரத்துல 3 தலங்களில் காட்சி தருகிறார். ஆடவர்கள் எவ்வாறு அகன்று ஒழிவார், வழிபாடு செய்ய போகின்றவர்கள் எப்படி அதை விட்டு நீங்குவார்கள். வெஃகாவும் பாடகமும் ஊரகமும் 3 பெயர்கள் சொல்லப்பட்டன என்றால் நினைத்து பாருங்கள். திருவெஃகா, பாடகம், ஊரகம் என்று 3 இடங்கள். இந்த 3 இடப்பெயர்களும் எப்படி இருக்கிறார்? இந்த 3 இடத்திலையும் நீடியமால் நெடியமாலாக இருப்பவர், நின்றான் இருந்தான் கிடந்தான். இது எப்படி நிரல் நிறை? வெஃகா, பாடகம், ஊரகம் 3 இடங்கள், நிற்றல், இருத்தல், கிடத்தல் 3 வினைகள் வரிசையா பொருத்தணும். அதுதான் நிரல் நிறைங்கிறது. வரிசையாக பொருத்துவது. எப்படி? வெஃகாவில் நின்றான், பாடகத்தில் இருந்தான், ஊரகத்தில் கிடந்தான் என்று அப்படி பார்க்கணும். இருந்தான் இது வந்தோ மந்தார் மதுக்கட்சி மாண்பு என்று சொல்லுங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தா கொடி, குவளை, கொட்டை, யூசுப்பு, உங்கன், மேனி அப்படின்னு சொன்னா வரிசையா பாருங்க. கொடி போன்ற இடை, குவளை போன்ற கண், கொட்டை போன்ற சேத்தாங்கொட்டை போன்ற மேனி என்று வரிசையாக பொருத்தி பார்த்தால் அது நிரல் நிறை என்று அறியப்படும். அடுத்து இந்த இடம் இந்த மயங்கியும் கிடக்கலாம், மாறியும் கிடக்கலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. களிரும் கந்தும் போல. களிறு யானை, கந்து என்பது யானையை கட்டியிருக்கிற கட்டுத்தறி. களிரும் கந்தும் போல நளிகடல் கூம்பும் கலனும் தோன்றும். கலம்ங்கிறது கப்பல், யானை மாதிரி இருக்கு கப்பல். அந்த கப்பலுக்கு மேல ஒரு கூம்பு ஒன்று இருக்கு, அது யானையை கட்டுகிற கட்டுத்தறி மாதிரி இருக்கு. இது இடம் மாதிரி இருக்கு. களிரும் கந்தும் போல கலமும் கூம்பும்னு சொல்ல வேண்டியதை கூம்பும் கலனும்னு மாற்றி சொன்னார். இப்படியும் மாற்றி சொல்லலாம். இதுவும் நிரல் நிறைதான் ஆகும். அடுத்தது சுண்ணப்பொருள்கோள். அது என்ன சுண்ணப்பொருள்கோள் என்றால், சுண்ணம்தானே ஒட்டு வழி அறிந்து துணித்தனர் இயற்றல். இங்கதான் ரொம்ப மிகவும் இனிமையான ஒன்று. இந்த சுண்ணப்பொருள்கோள் மட்டும் 2 அடிக்குள்ளார
வரக்கூடிய 8 சீர்களில் அடிக்கு 4 சீர், 2 அடியில 8 சீர். இந்த 8 சீருக்குள் இடமறிந்து துண்டித்து பொருத்துதல், அதுதான் சுண்ணம். எப்படி ஈரடிக்குள் வரணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக சுரையாக அம்மி மிதப்ப யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப கானக நாடன் சுனை காட்டினாங்க. அடி 3 இருந்தாலும் கூட 2 அடியில தான் நமக்கு இது சுண்ண பொருள்கள் வருகிறது. சுரையாக சுரை குடுக்கை ஆழ்ந்து போக, அந்த சுரை குடுக்கைங்கிறது உள்ளார உட்டுளை உடையது, உள்ளார துளை உடையது. அந்த மேலே இருக்கக்கூடிய கடினமான ஒரு தோல் பகுதி, அதற்கு பிறகு உள்ளார ஒரு சோறு போல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதன் பின்னால ஒரு வெளி, அதுக்கு பேரு சுரைக்காய்னு பேரு. ஏன் சுரைக்காய்னா சுரை இருந்தாலே உட்கூடு என்று பொருள். இப்ப நினைச்சு பாருங்க, தோட்டுக்கு சுரை உண்டு, காதுல போட்டுக்கிற தோட்டுக்கு சுரை கொஞ்சம் ஒடுங்கி போச்சு, அதனால திருகு போய் பொருந்தலைன்னு சொல்றாங்க. அந்த சுரை என்பதிலிருந்து வந்ததுதான் சுருங்கை. சுருங்கை என்றால் சுரங்கம். சுரங்கம்ங்கிற சொல்லுக்கு வேறு தமிழ்ல தான் இருக்கு. அது உள்ளே துளை உடையது, உள்ளே உட்கூடு உடையது, உள்ளே வெளி உடையது என்று பொருள். சுரை ஆழ சுரைக்காய் ஆழ்ந்து போக அம்மி மிதப்ப அம்மி மிதக்குது. அம்மி எங்கேயாவது மிதக்குமான்னா இல்ல, மாறி கிடக்க இடம். சுரை மிதப்ப அம்மி ஆழ என்று மாற்றி பொருள். 2 அடிக்குள்ளதான் இது நிகழணும். அப்படி நிகழ்ந்தால்தான் இது சுண்ண பொருள்கோள். இல்லாவிட்டால் அது மாறி இருக்குமே. ஆனா முதலடியிலிருந்து 5வது அடிக்கும், 2வது அடியிலிருந்து 3வது அடிக்கும் அப்படியெல்லாம் மாறி இருந்தால் அதுக்கு பேரு மொழி மாற்று பொருள்கோள் என்று அறிய வேண்டும். இதுதான் வேறுபாடு. சரி, அடுத்தது அடிமறி பொருள்கோள். 4 அடி உள்ள பாட்டுல முதலடி, 2வது அடி, 3வது அடி, 4வது அடியை எப்படி வேணாலும் அடியா மாற்றிக்கலாம். எப்படி என்றால், மாறா காதல் மலை மறைந்தனரே, என்னுடைய காதலன் மலைக்கண்ணே மறைந்து போயினான். ஆறா கற்பனி வரலானாவே, பனி பெய்கிறது. ஏறா மின்தோல் வளை நெகிழுமே, என்னுடைய தோளிலிருந்து வளை நெகிழ்கிறது. கூறாய் தோழி ஆண் வாழுமாறே. எந்த அடியை வேணாலும் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் அடிமறி மாற்று பொருள்கோள். அடிமறி பொருள்கோள். அடிமறி செய்தி அடிநிலை பிரிந்து சீர்நிலை தெரியாது. ரொம்ப மிகவும் இன்றிமையாது. அதுல சீர்நிலை மாறாது. ஒரு அடி முழுமையா அப்படியே வேற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். 4 அடிக்குள் என்ன மாற்ற வேண்டுமானாலும் அடி அளவிலே செய்து கொள்ளலாம். முதலடி 2வதாக இருக்கலாம், 2வது அடி 4வது அடியாக இருக்கலாம், 4வது அடி முதலடியாக வரலாம். இப்படியெல்லாம் வருவது அடிமறி பொருள்கோள். அடுத்தது என்னுடைய இலக்கண நூலையும் இதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிற அனைவருக்கும் தமிழ் இலக்கணத்திலையும் இந்த பொருள்கோளை பற்றி வருகிறது. சரி, அடுத்தது பொருள் தெரி மருங்கின் ஈற்றடி இருசீர் எருத்துவையின் திரிவும் தோற்றமும் வரையில் அடிமறியான. இந்த அடிமறி பொருள்கோள்ல ஒரு விதிவிலக்கு. ஈற்றடியினது கடைசி சீர் ஈற்றடிக்கு முந்திய அடியில சென்று பொருந்துதலும் நீக்கப்படாது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, சூரல் பந்திய சிறுகான்யாரை. இது யாப்பருங்கல காரிகளை எடுத்துக்காட்டு செய்யுளாக வருகிறது. சூரல் பந்திய சிறுகான் யாரே, சூரர மகளிர் ஆரணங்கினரே, யாரலையனினே யானெஞ்சுவரே, சாரல் நாட நீ வரலாறே. அஞ்சுவரேங்கிற சொல்லு கடைசி அடியில இருக்கணும். அது 3வது அடியில போச்சு. ஈற்றயல் அடி, அதுக்கு எருத்தடின்னு பேரு. கடைசி அடிக்கு முந்தைய அடிக்கு பேரு ஈற்று அயல் அடி, எருத்தடி என்றும் சொல்லப்படும். கடைசி அடியில வர வேண்டிய சொல் எருத்தடி அல்லது ஈற்றயல் அடியில இடம்பெறக்கூடும் அடிமறி மாற்றல. இதுவும் ஒரு செய்தி என்று ஒரு விதிவிலக்காக அதனை எடுத்து கொடுத்தார். அது இந்த எடுத்துக்காட்டு இடம்பொருள் நடிகை எடுத்து காட்டியிருக்கிறார்.
அடுத்து மொழி மாற்று பொருள்கோள். இந்த மொழி மாற்று பொருள்கோளை நன்னூலாசிரியர் கொண்டு ஊட்டு பொருள்கோள்னார். அதாவது முறை மாறி கிடக்கும் ஒரு 4 அடி பாட்டுல எங்கு வேண்டுமானாலும் மாறி இருக்கலாம். அதை இடமறிந்து பொருளறிந்து நாம் பொருத்தி காண வேண்டும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ மொழி மாற்று பொருள்கோள் என்பதற்கு மொழிமாற்று பொருள்கோள் என்பதற்கு பார்ப்போம். மொழிமாற்று இயற்கை சொல் நிலை மாற்றி பொருள் எதிர் இயைய, சொல்லை அதற்குரிய இடத்தை விட்டு எடுத்து பொருள் பொருந்துமாறு முன்னும் பின்னும் கொள்வழி கொளால், முன்னும் பின்னுமாக கொள்ள வேண்டிய இடத்து கொள்ளுதல் தான் மொழிமாற்று பொருள்கோள். அதற்கு எடுத்துக்காட்டு, இப்ப ஒரு எடுத்துக்காட்டு அவங்க காட்டியிருக்கிறாரு. அந்த எடுத்துக்காட்டு நமக்கு மனதில் பதிவது கடினமாக இருந்தால் சில இடங்கள்ல நானே பல இடங்கள்ல அந்த பொருள்கோளுக்கும் மற்றவற்றுக்கெல்லாம் உதாரணம் வந்த வழி கண்டுகொள்கிற இடத்துல எல்லாம் நானே அதுக்கு பாட்டு எழுதியிருக்கிறேன். அங்கிருந்து பாட்டு எழுதி சேர்த்திருக்கிறேன். அதே போல இப்ப நான் சொல்றேன், இந்த மொழி மாற்று பொருள்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். சர்க்கரை கசக்கும், சாலார் சொல்லும் தகவில் உரையே ஒக்கும். சர்க்கரை கசக்கும், சாலார் சொல்லும் தகவில் உரையே ஒக்கும். சான்றோர் அல்லாதவர்களுடைய சொற்கள் தகவில் உரையே ஒக்கும். அவர்களுடைய தகுதியல்லாத உரையே எதனை ஒக்கும்? சர்க்கரை கசக்கும் என்று மூர்க்கன் வேம்பே இனிக்கும். இப்படி முதலடியில சர்க்கரை கசக்கும், 2வது அடி கடைசியில வேம்பே இனிக்கும் அப்படின்னா மாத்திங்க. சர்க்கரை இனிக்கும், வேம்பு கசக்கும் என்று மாற்றிக்கொள்வது. இந்த எடுத்துக்காட்டாக உரையாசிரியர் காட்டிய எடுத்துக்காட்டு ஆரிய மன்னர் பறையின் எழுந்து எம். ஆரிய அரசர்களுடைய பறைகள் ஒலிக்கின்றன. பாரி பரம்பின் மேல் தன்னுமை, பாரியினுடைய பரம்பு மலையில குளிர்ந்த அந்த தன்னுமை அது முழங்குகிறது. காரி விரல் முள்ளூர் வேங்கை வீதான் நானும் தோளாள். மலையமான் திருமுடிக்காரி அவனுடைய நாட்டுல வேங்கை வீ, வேங்கை மலர் நாரும் அது போன்ற தோளை உடையவள். நிறன் உள்ளூர் உள்ளது அலர் என்று சொல்லக்கூடிய பாட்டுல பாரி பரம்பின் மேல் இருக்கக்கூடிய தன்னுமை தானானும் தோளாள். நிறன் விரன் முள்ளூர் வேங்கை வீ உள்ளூர் அலர் ஆரிய மன்னர் பறையின் இயம்பும்னு மாற்றிக்கணும். அதாவது அவருடைய தோல் அழகும் அவருடைய மேனியினுடைய நிறத்தழகும் சொல்லுகிற போது அவருடைய மேனி நிறம் எப்படி இருக்கும்? உள்ளூர் வேங்கை வீ போல இருக்கும், வேங்கை மலர் போல இருக்கும். அவருடைய தோல் எப்படி இருக்கும்? அந்த தன்னுமை மாதிரி இருக்கும் என்று இவ்வாறு இடமறிந்து பொருத்திக் கொள்வதற்கு பெயர் தான் மொழி மாற்று பொருள்கோள். இப்ப இது அல்லாம இந்த 4ஐயும் நாம பார்த்தோம். 1 நிரல் நிறை, 2 சுண்ணம், 3 அடிமறி, 4 மொழி மாற்று பொருள்கோள். இந்த 4 பொருள்கோள் அல்லாமல் நன்னூலார் சொல்லக்கூடிய 4 பொருள்கோளை நாம் பார்க்கலாம், சுருக்கமாக பார்க்கலாம். அதுல 1 யாற்று நீர் பொருள்கோள். தண்ணி ஓடுறது மாதிரி அப்படியே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில வரிசையாகவே இருப்பது யாற்று நீர் பொருள்கோள். நல்ல அருமையான ஒரு பாட்டை எடுத்து காட்டினாங்க. இந்த பாட்டு சீரக சிந்தாமணியில இருக்கு. அங்க சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் இந்த பாட்டை எல்லாரும் விட்டு பண்ணிக்கணும். என்ன இந்த பாட்டில் இருக்கிற உவமை இருக்கு பாருங்க. இந்த உவமையில ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல், பச்சை பாம்பு மாதிரி இந்த நெற்பயிர் என்னாச்சு அப்படி பச்சை பசேர்னு இருக்கு. நல்ல நெற்பயிரை பார்த்தீங்கன்னா தெரியும், விளைகின்ற காலத்துல அந்த கதிர் முற்றி அப்படி மணி மேல வர்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பச்சை பாம்பு மாதிரியே இருக்கும். தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பச்சை பாம்பு போல இருக்கும்.
சொல்லரும் சூர்பசும், அதுவும் சூழ் கொண்ட பச்சை பாம்பு. சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து, மெல்ல கருக்கொண்டு மேலார் செல்வமே போல் தலை நிறுவ. இந்த மோசமான ஆளுங்க, பண்பில்லாதவர்களுடைய செல்வம் அது போல தலை நிமிர்ந்து செருக்கோட நிற்கும். கடைசியில செல்வமே போல் தலை நிமிர்ந்து கல்விசேர் மாந்தரின் இறங்கி காய்த்தது. நல்ல கற்றவர்கள் எப்படி தலை வணங்கி இருப்பார்களோ, அடக்கமா இருப்பாங்களோ, அதுபோல நெற்கதிர்கள் தலை வணங்கி நின்றன என்று சொல்லுகிறார் சிந்தாமணியில. அதாவது நெற்கதிர்களுக்கே தான் ஓமை. அது எப்படி இருக்கு? அது நின்றிருப்பது பச்சை பாம்பு மாதிரி இருக்கு. அது நிமிர்ந்திருப்பது தகுதி இல்லாதவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் போல அது நிமிர்ந்து இருக்கிறது. அதற்கு பிறகு அது வணங்கி இருப்பது, காய்த்து வணங்கி இருப்பது எப்படி இருக்கிறது என்றால் கல்வி சேர் மாந்தரின் இறங்கி காய்த்தது. நல்ல கல்வி நிறைந்த மாந்தர்களை போல அடக்கத்தோடு வளைந்து குடிந்து நின்றது என்று சொல்லுகிறார். இது யாற்றினில் பொருள்கோள். இதுல எங்கேயும் எந்த சொல்லையும் மாற்ற வேண்டியதில்லை. இதுக்கு பேர் யாற்றினில் பொருள்கோள். ரெண்டாவது பூட்டுவில் பொருள்கோள். பூட்டை எடுத்து நம்ம பூட்டுகிற போது அந்த கொண்டு இருக்குதா, அதை கொண்டு வந்து அந்த தொலைக்குள்ளார இணைக்கிறோம். அது போல முதலும் இறுதியுமாக இணைக்கப்படுவதற்கு பேரு பூட்டுவில் பொருள்கோள். இது நன்னூலார் காட்டுவது. எப்படி? பிறந்திடுமின் தீயவை பிற்காண்டும். இது முத்துள்ளாயிரத்து செய்யும். கதவை தர உள்ள இருக்கிற பெண் இருக்கிறாள, இந்த பேதை பருவத்து பெண் வீதியிலே உலா வருகின்ற தன்னுடைய காதலனை காண வேண்டும் என்று துடிப்போடு இருக்கிறார். இப்ப போய் கதவை அடைச்சு வச்சா பாவம் இல்லையா? பிறந்திடுமின் தீயவை, தீயவை பிற்காண்டும். வரக்கூடிய தீமையெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். மாதர் இறந்தபடியின் பெரிதாம் ஏதம். பெண் இறந்து போய்விட்டா பெரிய குற்றமாகிவிடும். உறந்தையர்கோன் உறையூரினுடைய அரசன் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை தன்னார காண கதவு. கதவுன்னு முடியுது. மேல முதற் சொல் என்ன? திறந்திடும். இந்த திறந்திடுங்கிற முதற் சொல் கடைசி சொல்லாகிய கதவுங்கிறது பொருந்தும். திறந்திடுவின் கதவு என்று முத்தொள்ளாயிரம் செய்திகளாக ரொம்ப சுவையானது. இந்த ரெண்டு தொடர், இந்த தொடர் எங்கேயுமே வரல, முத்தொள்ளாயிரத்துல தான் வந்திருக்கு. இந்த என்ன தொடர் என்றால், எங்க அம்மா இருக்கிறாள, என்னுடைய காதலை ஏற்கவே மறுக்கிறாள், என்னுடைய காதலை காணுவதே கூடாது என்று தடுக்கிறாள், வீட்டு கதவை சாத்தி வச்சிடறா. என்ன கொடுமை இது! இத பிறக்கும் போதே வயசானவளா பிறந்திருப்பாளோ அப்படின்னா, இளையளாய் மூச்சிலள் கொல்லோ, அதுதான் தொடர். இதை இளையவளாக இருந்து மூத்தவளாக மாறியது போல தெரியல. பிறக்கும் போதே ஒரு 50 வயதுக்காரியா பிறந்திருப்பா போல. அதனால்தான் என்னுடைய உணர்ச்சி தெரியல என்று முத்தொள்ளாயிரத்துல ஒரு தலைவி பேசுகிறார். இன்னொரு பாட்டுல தலைவன் வீதியிலே யானை மீது உலா வருகிறான். அப்ப இந்த தலைவி சொல்லு, அந்த யானையை பார்த்து சொல்றா, யானையே நீ பெண் யானைங்கிறத மனசுல வச்சுக்க, ஆண் யானைன்னா வேகமா போகலாம், நீ பெண் யானை, அதனால உனக்கு ஏற்ற அந்த மடப்பத்தோடு மெதுவா நடந்து போ. அப்பதான் நான் என் வீட்டுல இருந்து நிதானமா என்னுடைய தலைவனா பார்க்கலாம், இல்லாட்டி உன்னுடைய பெண்மையை நான் ஐயப்படுவேன். இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு என்னவென்றால், அங்கிருந்து ஓடி வருகிறார் தலையை, தாய் கதவை சாத்திடுறார். இருந்தாலும் தலையை என்ன பண்ணுகிறா, இந்த கதவுல ஒரு துளை இருக்கு, அந்த துளை வழியாக பார்க்கிறாள். அப்பதான் இந்த கதவு செய்த தச்சன் வாழ்கிறான். இந்த வீட்டுல இப்படி ஒரு பெண் வருவா, அவ இவ்வளவு உயரம் இருப்பா, அப்ப வீதியில காதலன் வருவான், அவனை பார்ப்பதற்கு தாய் தடை செய்வாள். அப்ப இந்த கதவுல அவன் முட்டி கொள்ளுகிற போது இந்த இடத்துல ஒரு துளை செய்து வச்சா அவ பார்த்துப்பாள்னு தெரிந்து இந்த தச்சன் இந்த துளையை செய்திருக்கிறான். அதனால இந்த தச்சன் வாழ்கன்னா என்னென்ன கற்பனைக்கு, என்ன அழகான கற்பனை! காதல் துறையில்
அகப்பொருளில் தமிழர்கள் செய்த கற்பனை போல வேறு எந்த நூலிலும் வேறு எந்த இலக்கியத்திலும் செய்யப்படவில்லை. அவ்வளவு நுணுக்கமாக நாகரிகமாக பண்பாட்டு எல்லைகளை தாண்டாமல் மிக அழகாக செய்யப்பட்ட கற்பனை, மன உணர்ச்சி. மிகப்பெரிய உளவியல் வல்லுநர்கள் இதனை பற்றி ஆராய வேண்டும். அதற்கு தக்கவாறு அமைந்திருந்த அகப்பொருள் பாடல், சங்க அகப்பொருள் பாடல்களாகட்டும் அல்லது புத்தொள்ளாயிரம் போன்ற பின்னைய நூல்களில் வந்த அகப்பொருளாகட்டும் அவ்வளவு எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு உடையனவாக இருக்கின்றன. இதுதான் பூட்டுவில் பொருள்கோள். அடுத்தது தாப்பிசை பொருள்கோள் என்பது இந்த தாய்ப்பால் போடுகிற போது உள்ளது. பாம்பு காப்பு உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு என்பது திருக்குறள். இந்த உயிர்நிலைங்கிற சொல்லு நடுவில் இருக்கு. அத முதல் சொல்ல ஆக்கிட்டா உயிர்நிலை உண்ணாமை உள்ளது. அடுத்ததுல உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு என்று 2 இடத்துலையும் அவ்வாறு சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் தாப்பிசை பொருள்கோள் என்றார். அடுத்தது அலைமறி பாப்பு பொருள்கோள். இந்த பாம்பு இருக்குது, அதுக்கு ஒரு பழக்கம். சரசரன்னு போய் புத்துல இறங்கிச்சுன்னா பின்னாடியே போய் வாழை பிடிச்சிக்கலான்னு போக முடியாது. அது தலையை மேல வச்சுக்கிட்டு வாழை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார இழுத்துக்கும். பொந்துல கைவிட்டா முதல்ல என்ன கிடைக்கும்னா தலை தான் இருக்கும், உடனே தீண்டி விடும். அது பாம்பு பிடிக்கிறவனுக்கு தெரியும். அவன் பொந்துல கைவிடுகிற போது என்ன செய்வான் என்றால் அந்த தலையை எண்ணிக்கொண்டே அந்த கழுத்தை பிடிக்கிறது மாதிரி அவன் கையை விடுவான். அதனால அது மாதிரி இருக்கிறது அலைமறி பாப்பு பொருள்கள். என்ன இருக்கும், ஒரு பாட்டுல நடுவுல முன்னாடி தலைப்பகுதி இருக்கும். தாழ்ந்த உள்ள உணர்வினராய் தாழ்வுடைந்து தண்டூன்றி தளர்வார்தாமும் சூழ்ந்த வினையாக்கை சுட விழிந்து நாற்கதியார் சுழல்வார்தாமும் ஊழ்ந்த பிணிமெலிய முன் செய்த வினையென்றே உண்ணுவார்தாமும் வாழ்ந்த பொழுதினே வானெய்த நெறிமுன்னு உயலாதாரே. அதாவது சரியான நெறியை எண்ணி வாழாதவர்களே இவ்வாறு துன்பம் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அதனால இந்த இடத்துல கடைசிய அடியை கொண்டு முன்னால வச்சு பார்க்கணும். அதுதான் அலைமறி பாப்பு பொருள்கோள். இவ்வாறு 4 பொருள்கோளை அவர் கூட மிகுதியாக சொல்லுகிறார் நன்னூல் ஆசிரியர். தொல்காப்பியர் 4 பொருள்கோள் மட்டும் சொல்லுகிறார். அதை பார்த்தோம். அடுத்தது தொகைச்சொல் வகைச்சொல். இந்த சொல்லுல இப்ப பொருள்கோளாக வரக்கூடிய செய்யுள்ள இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் பிரித்து பார்க்கலாம். ஒரு தொகையாக இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் பிரித்து பார்க்கலாம். சில சொற்களை பிரிக்க முடியாது. அதைத்தான் சொல்றார் தொகைச்சொல் வகைச்சொல் என்று. தொகையாகவே இருக்கக்கூடிய சொல், வகைப்படுத்தி பிரித்து பார்க்கக்கூடிய சொல் என்று 2 வகைப்படுத்தி பார்க்கிறார். எப்படி தமர்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்க, அதை பிரிக்கலாம். தம் கூட்டல் அர். அர் என்பது பலர்பால் விகுதி. தம் என்பது தமது, தம்முடைய. தமர் என்றால் தம்முடைய உறவினர் என்று பொருள். வெப்பங்கிறத பிரிக்கலாம். வெப்பு கூட்டல் அன்னு. வெப்புன்னா மலை. பிரித்தா அந்த வெப்புங்கிறது பொருள் தருகிறது. அன்னுங்கிறது ஆண்பால் விகுதி. இது இப்போது பொருள் தரும். இப்போது இதை பாருங்க, எதை பிரிக்க முடியாது என்றால் வெப்பங்கிறத பிரிக்கலாம். தமர்ங்கிறத பிரித்தாலும் அது பொருள் தராது. எப்படி வெப்பம் என்றால் இப்போதும் கூட அது பிரித்தா பொருள் தரும் வெப்பு என்று. தமர்ங்கிறதுல தம் அருன்னு பிரிக்கலாம். ஆனா அந்த தம்ங்கிறது உறவினர்ங்கிற பொருளை தராது. வெப்பங்கிறதுல பிரித்தா வெப்புங்கிறது மலைங்கிற பொருளை தரும். அதுபோல 4 எழுத்துக்களை முதலாக உடைய சொற்கள் க ந நு ஏ. தமர்ங்கிற சொல்ல பிரிக்கலாம், ஆனால் பொருள் தராது. நமர்ங்கிற சொல்லையும் பிரிக்கலாம், ஆனால் பொருள் தராது.
நமர்னா நம்முடையவர். நம்மர்ன்னு பிரிக்கலாம்னா நம்மங்கிறதுக்கு நமர்ங்கிற பொருள் இல்லை, அதுதான் முக்கியம். நுங்கிறது நுமர், அங்கேயும் பிரிக்கலாம், ஆனா பொருள் தராது. யமர், தமர், நமர், நுமர், யமர் என்ற முறைப்பெயர்கள் எல்லாம் பிரிக்க முடிந்தாலும் கூட அவை முழு பொருளை தருவன அல்ல. அதே போல தொகை சொற்களாக இருந்தா சில சொற்களை பிரிக்க முடியும், எல்லா சொற்களையும் பிரிக்கலாம். இப்ப காலையில கூட கேட்டாங்க, அது மாதிரி குயவர், வேட்கோவர் இருக்கு. வேட்கோவர்ங்கிறது ஒரு தொகை சொல். வேள் கூட்டல் குயவர், வேள் கூட்டல் கோவர், வேட்கோவர் ஆகும். வேள் கூட்டல் கோவர்ங்கிறது வேட்கோவர்னு ஆகும். இந்த வேள் என்பதற்கு மண் என்று பொருள். கோவர் என்றால் குயவர் என்பது இரண்டு குறி சேர்ந்து நெடிலாச்சு, குயவர் கோவர்னு ஆச்சு. வேட்கோவர் அதாவது மண்ணை குழைப்பவர். குயவர்னா குழைப்பவர்னு பொருள். குழைத்தல் குயவு, மண்ணை குழைப்பவர்னு பொருள் வேட்கோவர். அவ்வாறு வருவது அதான் சொல்ல பிரிக்கலாம், அது தொகை சொல், அது பிரிக்கலாம். அப்படி பிரித்தால் ரெண்டு சொற்களுக்கும் பொருள் இருக்கு. இங்க தமன் நமர் இவற்றெல்லாம் ஈடு, அது பால் காட்டும், அது தவிர வேற பொருள் இல்லை. தமர் என்பதில் தம்முடையவர் உறவினர் என்பதை பிரித்து விட்டால், தம் அர் என்று பிரித்தால் அந்த இரண்டு சொற்களும் தனித்தனியே தம்முடையவர் என்ற பொருளை தராது. அதை நினைவில் வைத்துக்கொள். அடுத்தது தொகை போல அடுக்கி வருவன. தொகை சொற்களை போல அடுக்கி வரக்கூடிய ஒரே சொல் அடுக்கி வருவது. இசை, அது இசைநிலை, அசைநிலை, பொருளோடு புணர்தல் மூன்று வகையாக வரும். இசைநிலை, அசைநிலை, பொருளோடு புணர்தல், இவை மூன்றும் தொகை போல அடுக்கி வருகின்ற சொற்கள். இப்ப ஏங்கிற சொல்லு பாருங்க, ஓர் எழுத்து ஒரு மொழிங்கிறத மறந்துடக்கூடாது. இது எழுத்து ஒரு எழுத்து இல்ல, ஓர் எழுத்து ஒரு மொழி. ஏங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. ஏன்னா அம்பு என்று பொருள், அம்பரா துணி என்று ஒரு பொருள். ஏ ஏ ஏ அம்பல் மொழிந்தனை, அடேடே அப்படின்னு சொல்றது மாதிரி இவள் அம்பல் மொழிந்தனை, காதலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செய்தியை கூறினாள். இது இசை நிறை. ஏன்னு அப்படி பாடுவது போல இருப்பதனால இசை நிறை. அடுத்தது அன்றே அன்றே, அசுரன்றே அசுரன்றே அப்படின்னு சொல்லுகிற போது அடுக்கி வருகிறது. இது அசை நிலை. இந்த இடத்துல அந்த சொல்லுக்கு பொருள் இல்லை. அடுத்தது பொருளோடு புணர்தல், அது மூன்று பொருள்ல வரும். இந்த பொருளோடு புணர்தல் மட்டும் மூன்று பொருள்ல வரும். பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லுகிற போது இந்த அடுக்கு தொடர் விரைவு பற்றி வந்தது. மாதிரி பாம்பு வந்து இருக்கிற போது இன்னொருத்தன் பாக்குறான், உனக்கு பின்னால பாம்புப்பா அப்படின்னு அவ்வளவெல்லாம் சொல்றதுக்கு முடியல, பாம்பு பாம்புன்னு சொல்றான். அந்த இடத்துல அவன் இலக்கணமா பேசணும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஐயா, தங்களின் பின்னால் ஒரு பாம்பு ஒன்று வந்து கொண்டிருக்கிறதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். பாம்பு பாம்புன்னு விரைவு பற்றி வந்த இது பொருளோடு புணர்தல். இரண்டாவது வைதேன் வைதேன், ஆமா ஐயா சுத்தினான் சுத்தினான் சொல்றான், அது துணிவு பற்றி வந்த பொருளோடு புணர்தல், துணிவு சொல்றான். அடுத்தது நீங்க தாங்க பார்த்து செய்யணும் அப்படின்னு போய்யா போய்யா அப்படின்னா அது உடன்பாடு குறித்தது. போம் போம் என்று அடுக்கி வருவது போய்யா பார்த்துக்கலாம் என்று சொல்லுவது போல அது உடன்பாடு குறித்தது. இவ்வாறு மூன்று பொருண்மைகளில் இந்த பொருளோடு புணர்தல் வரும் என்று பார்த்தோம். அடுத்தது தொகை மொழிகள். மேல இப்ப நாம பார்த்தது தொகை போல அடுக்கி வருவன. ஒரு சொல்லே இவ்வாறு அடுக்கி வருவது, தொகை போல வருவது. அடுத்தது தொகை மொழிகள். வேற்று, அதுதான் ரொம்ப இனிமையான ஒரு பகுதி. எல்லா இலக்கண புத்தகத்திலையும் எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் சில தெளிவுகள் இதுல நமக்கு வேண்டும். முதல்ல மொத்தம் 6 தொகைகள் இருக்கின்றன. முதல்ல 5 தொகைகளை சொல்லுவார், பிறகு இறுதியாக அன்மொழி தொகை சொல்லுவார். வேற்றுமை தொகையே
இதுதான் இலக்கணத்தினுடைய அடிப்படை. நம்முடைய தமிழ் இலக்கணம் பல சமயங்களில் கற்கப்படாமல் போனதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தொகை மொழிகளை கல்லாமல் போனதுதான். இந்த இடத்தை படிக்கின்றவர்கள் எல்லாரும் நன்றாக ஊன்றி நோக்கி எடுத்துக்காட்டுகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வேற்றுமை தொகையே, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், வேற்றுமை தொகை என்பது வேறு, வேற்றுமை விரி என்பது வேறு. மரம் வெட்டினான் என்று சொல்லுகிற போது அது வேற்றுமை தொகை. மரத்தை வெட்டினான் என்று சொன்னால் வேற்றுமை விரி. என் சட்டை என்று சொல்லுகிற போது வேற்றுமை தொகை. எனது சட்டை என்று சொல்லுகிற போது வேற்றுமை விரி. உருவு வெளிப்பட்டிருக்குமானால் அதுக்கு பெயர் வேற்றுமை விரி. அதை நினைவில் வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும். இப்ப வேற்றுமை தொகையே, ஊமத் தொகையே, வினையின் தொகையே, பண்பின் தொகையே, உண்மை தொகையே, அன்மொழி தொகை என்று அவ்வாறென்ற தொகை முடிநிலையே 6 தொகைகள் இருக்கின்றன. இதுல இந்த அன்மொழிங்கிறதுக்கு என்ன பொருள்? வேற்றுமை தொகைங்கிறது தெரியுது, பொருள் வேறுபடுத்தக்கூடிய தொகை. அது என்ன? ஏன் பொருள் வேறுபடுத்துவதுன்னா எதுல இருந்து எது வேறுபடுத்துவது? ராமன் வந்தான்ங்கிறதுல ராமன் வந்தான்ங்கிறது எழுவாய் வேற்றுமை. ராமன்கிறது தனியா சொன்ன பெயர் சொல், அது எழுவாய் இல்லை. ராமன் வந்தான்னு சொன்னாதான் எழுவாய், அது தொடர்ல வருகிற போது எழுவாய். ராமன் வந்தான்ங்கிறது வந்தான் விரைமுற்று பயனிலை, எழுவாய் பயனிலை. அப்பதான் தொடர்ல வருகிற போதுதான் எழுவாய் பயனிலை. தொடர்ல வராவிட்டால் ராமன் தனியா இருந்தா பெயர் சொல், வந்தான்ங்கிறது வினைமுற்று அல்லது அத பயனிலைன்னு சொல்றது இல்லை. வாக்கியத்துல வந்தாதான் அந்த பயனிலை. ஈகோ சூரியநாராயண சாஸ்திரியார் என்ற பரிதிமார்க்கறிஞர் சொல்லுவார், அவரோட வரலாற்றுல சொல்லுவாங்க. ஒரு மாணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், அவர் எழுந்திருக்கிறார். உன்னால் செயற்படு பொருள் ஒன்றும் இல்லை, உன்னால் பயனிலை ஆகவே உட்கார்கிறார். பயனிலை உட்கார்கிறார். அதாவது செயற்படு பொருள் பயனிலை பற்றி அந்த இலக்கணம் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவ்வாறு பயனிலை நீ உட்கார்னார் என்று பொருள்ல அவ்வாறு சொல்லுகிற போது வேற்றுமை தொகையே, ஓமத் தொகையே, வினையின் தொகையே, பண்பின் தொகை. வேற்றுமை தொகை என்பது பொருள் வேறுபாடு செய்வது. என்ன எழுவாய் வேற்றுமையில என்ன பொருள் வேறுபாடு செய்தது என்றால், பெயர் சொல்லாக இருந்ததனை எழுவாயாக வேறுபடுத்தியது. பெயர் சொல்லாக இருந்ததனை ஒன்றாக நீங்க நினைத்து பாருங்க. ராமன்கிறது தனியா சொன்னா பெயர் சொல், ராமன் வந்தான்னு சொன்னா எழுவாய். ஆகவே பெயர் சொல்லை எழுவாயாக வேறுபடுத்தியது எழுவாய் வேற்றுமை. ராமனை கண்டேன் என்று சொல்லுகிற போது எழுவாய் வேற்றுமையினை இரண்டாம் வேற்றுமையாக செயற்படுபொருள் வேற்றுமையாக மாற்றியது. அது வேறுபாடு படுத்தியதுனால அது இரண்டாம் வேற்றுமை. அதுல இருந்து மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை. ஒவ்வொரு வேற்றுமையும் இன்னொரு வேற்றுமையிலிருந்து வேறுபடும். வேறுபாடு செய்வதுதான் வேற்றுமை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உருவு வெளிப்பட்டிருந்தால் வேற்றுமை விரி என்று அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப வேற்றுமை தொகையை பார்ப்போம். அதுக்குள்ள இலக்கணத்தை முதல் தொகை வேற்றுமை தொகை தான். என்ன சொல்லுகிறது? வேற்றுமை தொகையே வேற்றுமை இயல. வேற்றுமை உருவு தொடர்பொருள் உணர்த்தியாங்கு உணர்த்தும். எப்படி வேற்றுமை பொருளை உணர்த்துகிறதோ அந்த பொருளை, அந்த இயல்பை இந்த வேற்றுமை தொகை உடையது. எப்படி என்றால், அதுக்கு எடுத்துக்காட்டு பழைய எடுத்துக்காட்டு, பழைய காலத்துல இருந்து காட்டும். நிலம் கடந்தான், நிலத்தை கடந்தான், ஐகாரம் தொக்கு இருக்கிறது, அதனால வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொகை. இதுல உரையாசிரியர்கள் தாய் மூவர்னு காட்டினாங்க. அது என்ன தாய் மூவர் என்றால் அது வேற்றுமை தொகைதான். எப்படி வேற்றுமை தொகையாகும்? அது விளக்கம் சொன்னவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், இல்லாட்டி நமக்கு புலப்படாது. தாயோடு மூவர், அது மூன்றாம் வேற்றுமை தொகை காட்டினார்.
இப்ப வேற்றுமை தொகையை வேற்றுமை இயல. கரை கட்டினான், கரையை கட்டினான். கரிகாலன் கரை கட்டினான், கரையை கட்டினான், அது இரண்டாம் வேற்றுமை தொகை. பொற்குடம், பொன்னால் ஆகிய குடம், மூன்றாம் வேற்றுமை. உருவும் பயனும் உடன் தக்கத்தம், அதுதான் அங்கதான் கொஞ்சம் வேறுபாடு. ஒரு வேற்றுமை உருவு மட்டும் போதல, இன்னும் வேற ஏதாவது ஒரு சொல்ல கொண்டு வந்து போட்டாதான் நமக்கு பொருள் வருகிறது. பொன்னால் குடம்னா வரல, பொன்னால் ஆகிய குடம். இந்த இதுதான் உடன் தொக்க, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்குடம், பொன்னால் ஆகிய குடம். கரும்பு வேலி, கரும்புக்கு வேலி. கருவூர் கிழக்கு, கருவூருக்கு கிழக்கு, நான்காம் வேற்றுமை தொகை. சாத்தன் புத்தகம், சாத்தனது புத்தகம், ஆறாம் வேற்றுமை தொகை. மன்ற பெண்ணை, மன்றத்தின் கண் உள்ள பெண்ணை, ஏழாம் வேற்றுமை. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. மதுரை சொக்கநாதர் கோயில், மதுரை கண் உள்ள சொக்கநாதர் கோயில், ஏழாம் வேற்றுமை. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இவ்வாறு வேற்றுமை தொகை, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று வருவன எல்லாம் வேற்றுமை தொகைகள். எத்தனை வேற்றுமை தொகை இருக்கிறது என்றால், முதலாம் வேற்றுமை இயல்பான வேற்றுமை, அதில் எந்த விதமான உருவும் மறைந்து இருக்கல. ராமன் வந்தான், ரொம்ப கூர்ந்து பார்க்கும்போது ராமனானவன் வந்தான் என்று சில பேர் சொல்லுவார்கள். அதெல்லாம் வேற்றுமொழி அடிப்படையில் தருகிற ஒரு விளக்கம். ராமனான் அந்த சோ கால்டு, ராமனானவன் வந்தான், அந்த பெண்ணானவள் பேசினாள். ஆனவள்ங்கிறதுக்கு அந்த அந்த பொருள் அங்க இல்ல. பெண்ணானவள்னா பெண் ஏற்கனவே வேற இருந்தான்னு பொருள், அப்படி இல்லை. அது எழுவாய் வேற்றுமையினுடைய சொல்லுருவு. அதனால முதல் வேற்றுமையிலும் இறுதி வேற்றுமைக்கும் தனியாக உருவு இல்லை. ராமா வா என்று சொல்லுகிற போது நடுவில் உருவு மறைந்திருக்கவில்லை. அதனால முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருவு இல்லை. இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, இந்த 6 வேற்றுமைகளுக்கு மட்டும் உருவுகள் இருக்கின்றன. இவை உருவுகை தொக்க நிலையில் தொகையாக வரும். உருவுகளோடு பிற சொற்களும் தொக்க நிலையில் உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாக வரும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளும். அடுத்தது உவமத்தொகை. ஒரு சொல்ல என்ன வேற்றுமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தொகையை விரித்து பார்க்கணும். அப்படி விரித்து பார்க்கும்போது தெரியும். என் தம்பிங்கிறத எனக்கு தம்பின்னு சொல்றதா எனது தம்பின்னு சொல்றதான்னு ஒரு சிக்கல். உடைமை பொருள் ஆறாம் வேற்றுமையில சொல்ல வேண்டியதுதான் எனது தம்பின்னு தான் சொல்லணும். ஆனால் தம்பி உயர்தனையாக இருப்பதனால அவ்வாறு சொல்ல வேண்டாம் என்பது ஆன்றோர் கருத்து. அந்த இடத்துல நான்காம் வேற்றுமை உருவு போடலாம். அகிரணைக்கு ஆறாம் வேற்றுமை ஒதுக்கிட்டு உயர்தனைக்கு நான்காம் வேற்றுமை போயிட்டாங்க. எனக்கு தம்பி, எனது சட்டை, இந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காட்டினார்கள். சில பேர் அப்படியெல்லாம் இந்த மாதிரி பாகுபாடு செய்வது சரியில்லை என்று மொழியியல் ஆசிரியர்கள் சொல்லுவார். எனது ஆசான் என்று அவர்கள் எழுதுவார். அது ஏன் இப்படி வந்ததுன்னா, இந்த அதுங்கிறத ஒரு வினைமுற்று போல கருதினார்கள். அது வினைமுற்றா வரும். சட்டை எனதுன்னு சொல்லுகிற போது அது குறிப்பு வினைமுற்றா வரும். அதனால அது அகிரணியின்பாற்பட்டது என்பதனால அவ்வாறு சொன்னார்கள். ஒரு கருத்தப்பாடு நின்றுகிறது. அதனால எனக்கு தம்பி, எனது சட்டை, இந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது உவம தொகை. உவமை என்பது ஒப்புன்னு எழுதுவார் இளம்பூர்ணர். அது என்ன உவமை? 2 காரணம் பற்றி ஒரு உவமை என்பது. ஒன்று அழகிற்காக சொல்லுவது, இன்னொன்று அறியாத பொருளை காட்டுவதற்காக சொல்லுவது. மதிமுகம் அப்படின்னு சொன்னா அது அழகுக்காக சொல்லுவது. 2ம் தெரியும் எல்லாருக்கும். நிலாவும் தெரியும், முகமும் தெரியும். முகம் எப்படி இருந்ததுன்னா மதிமுகம். ஓஹோ அப்படியா அப்படின்னா முகம் தெரியாதவன் தான் நீங்க கேட்கணும். மதியும் தெரியும், முகமும் தெரியும். முகத்துக்கெல்லாம் ஒரு ஓமை சொல்லி விளக்க வேண்டியதில்லை. ஒரு பெண்ணின் முகம் அழகான முகம் என்பதனை ஒரு ஓமை சொல்லி விளக்க வேண்டியதில்லை.
ஆனால் சொன்னால் அது அழகுக்காக சொன்னது. அதுதான் இளம்பொருள் சொல்லுவார், தாமரை போல் வாழ்முகத்து தையலீர் என்பது அழகுக்காக கூறியது. தாமரை போல் முகம். சரி, அதே போல அறியாத பொருளை அறிவித்தற்காக சொல்லுவது ஒரு ஓமை. அதுக்கு இளம்பொருள் சொல்லுவார், ஆபோலும் ஆமா. இந்த பசு இருக்கிற நம்முடைய வீட்டு பசு மாதிரி இருக்கக்கூடிய காட்டு பசு. காட்டு பசு எல்லாருக்கும் தெரியாது. வீட்டில் இருக்கிற பசுவை காட்டி இது போலதான் யாருன்னா உடனே ஓஹோ அப்படியா. அதனால ஓமை ரெண்டு காரணம் பற்றி வரும். ஓமத்தொகையே ஓமை இயல. ஓமை எப்படி பொருள் உணர்த்துவதற்காக வருகிறதோ அது போல வரும். ஓம உருவு தொடர்பொருள் போல பொருள் காட்டும். மயில் மாதர் ஓம, இதுதான் ஓமத்தொகை. மயில் போன்ற மாதர். இந்த சாயலுக்கு மயிலை ஓமையாக சொல்லுவது வழக்கம். மயில் என்ன மாதர்னா அது ஓம விரி. மயில் மாதர் என்றால் ஓமத்தொகை. கிளி பேச்சு அப்படின்னா அது ஒரு ஓமத்தொகை. கிளி போன்ற பேச்சு. அதனால கிளி போன்ற பேச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஓம விரி. சரி, அதே போல மழை கை அப்படின்னு சொன்னா மழை போல பயன் விளைக்கக்கூடிய வல்லமையுடைய கை. மழையை ஒக்கும் கை. பேராசிரியர் இந்த பகுதிக்கு எழுதுகின்ற உரை மிக மிக சிறந்தது. அவர் சொல்லுவார், துடியடை அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் எழுதுவார். மாறி வன்கை, மாறி வன்கைங்கிறதுக்கு எழுதுவார். மாறியார் பெறப்படும் பொருளும் வன்கையார் பெறப்படும் பொருளும் பயனும் ஒன்று ஆதலின் அவ்வாறு கூறினார்னு எழுதுவார். அதனால மழையை ஒக்கும் வன்கை என்று எழுதுவார். இதுதான் ஓமத்தொகை. ஒன்றிற்கு இதற்கு இது ஓமையாக சொல்லப்படும். அடுத்தது வினைத்தொகை. இதை கொஞ்சம் நன்றாக ஊன்றி பார்க்க வேண்டும். இதுலயும் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. இந்த வேற்றுமை தொகையில பார்த்தீங்கன்னா ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. ரெண்டு சொற்கள்ல ரெண்டும் பெயர் சொல்லாகவும் இருக்கும். தம்பி சட்டைங்கிறது மாதிரி ரெண்டும் பெயர் சொல்லான. அதே போல மரம் வெட்டினாங்கிறதுல ஒன்று பெயர் சொல்லாகவும் ஒன்று வினை சொல்லாகவும் இருக்கும். வேற்றுமை தொகையில அப்படி இருக்கும். ஓமத்தொகையில ரெண்டும் பெயராக இருக்கும். மதிமுகம், தாமரை முகம் ரெண்டும் பெயர் சொல்லா இருக்கும். வினை தொகையில ரெண்டு சொற்கள் இருக்கும். அந்த ரெண்டு சொற்கள்ல பின்னால வருகிற சொல் பெயர் சொல்லா இருக்கும். முன்னால வருகிற சொல் எச்ச சொல்லா இருக்கும். எச்ச சொல்லா இருக்கும். என்ன எச்சம் என்றால் பெயரச்சமா இருக்கும். ஏன்னா எப்ப பெயர் சொல்லா இருந்ததோ பெயர் சொல்லை போய் தழுவி பொருள் முடியாமல் இருக்கக்கூடிய சொல் பெயரச்ச சொல். பெயரச்சம். பெயரச்சம். இப்ப பாருங்க, புலர்காலை. காலைங்கிறது பெயர் சொல். புலர்காலை. புலர்ங்கிறது பெயரச்சம். அது புலர்கின்றங்கிறதுல இருந்து அதனுடைய முதல்நிலை அது புலர்ங்கிறது. புலர்காலை. அதே போல பெரும்பாலும் எல்லாரும் காட்டக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு ஊறுகாய். ஊறுகின்ற. இது காலத்தை காட்டவில்லை. அதுதான் நன்னூலார் சொன்னார், காலம் கறந்த பெயரச்சம். இது பெயரச்சம் தான், காலத்தை காட்டாத பெயரச்சம், ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெயரச்சம். இணைத்தொகையில் வருகின்ற பெயரச்சம் காலம் காட்டாது. அதுபோல பாய் புனல்ங்கிறான். புனல்னா தண்ணீர். பாய் புனல் பாய்கின்ற, பாய்ந்த, பாயும். எந்த காலத்தையும் அது காட்டல. 3 காலத்துக்கும் நாம பொருத்திக் கொள்ளலாம். அவ்வாறு வருவது வினைத்தொகை என்று சொல்லப்படும். இப்ப ஒளிர்மணிங்கிறது வினைத்தொகை. வேறுபாட்டை பாருங்க. ஒளிர்மணிங்கிறது வினைத்தொகை. ஏதோ ஒளிர்கின்ற, ஒளிர்ந்த, ஒளிரும் வினைத்தொகை. ஆனா ஒளிமணின்னு சொல்லிட்டா அது வினைத்தொகை இல்லை. அது என்ன தொகை? ஒளியை உடைய மணி. 2ஆம் நெற்றலில் உரும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுதான் நுட்பம். ஒரு எழுத்து வந்தா இலக்கணம் மாறி போது பாருங்க. ஒளிமணி என்றால் வேற்றுமை தொகை. ஒளிர்மணி என்றால்
அது வினைத்தொகை. சரி, அடுத்தது புலர்காலை. அடுத்தது பண்பு தொகை. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு வண்ணப்பண்போ வடிவப்பண்போ அளவு குறித்தோ சுவை குறித்தோ வரக்கூடிய பண்புகள் எல்லாம் கொண்டது பண்பு தொகை. வண்ணத்தின் வடிவின் அளவின் சுவையும் என்று அன்ன பிறவும் இவையும் இவை போன்றன பிறவும் அதன் குணம் முதலி அதனுடைய குணத்தை எடுத்து சொல்லி இன்னது இதுவென வரும் இயற்கை இது இப்படிப்பட்டது என்று வருவது பண்பு தொகையாகும். இப்ப எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம், எளிதாகவும் சொல்லிவிடலாம். யாரா இருந்தாலும் செந்தாமரைன்னு காட்டிடுவாங்க. செம்மை தாமரை அது வண்ணம் பற்றிய பண்பு தொகை செந்தாமரை என்று. வண்ணம் வடிவத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்களேன். வட்டப்பலகை வட்டமான, இந்த ஆனங்கிறது நடுவில் வரும். ஆன ஆகிய வட்டமான வட்டமாகிய பலகை செம்மையாகிய தாமரை. வட்டப்பலகை வடிவம் பற்றி. அப்புறம் அளவு பற்றி பேரூர் பெரிய பெருமை ஊர். பேரூர்ங்கிறது அளவு பற்றி வந்தது. சுவை சுவைக்கிறது பாருங்க, இன்சொல்னு காட்டினாங்க. ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு. இனியது இனிமை என்பது ஒரு சுவை, இன்சொல். தீங்கரும்பு, தீன் என்பது இனிப்பு, தீங்கரும்பு. இவ்வாறு வருவன எல்லாம் பண்பு தொகைகள். கருங்குதிரை கருமை குதிரை நிறம் பற்றி வந்தது. ஒரு குடி அது எண் பற்றி வந்தது, அதுவும் அளவு பற்றி வந்தது. இவ்வாறு வருவன எல்லாம் பண்பு தொகைகள். அடுத்தது உண்மை தொகை. இப்ப பண்பு தொகையில வினைத்தொகையில பார்த்தோம், ஒரு பெயரச்சம் அப்புறம் ஒரு பெயர் சொல். முதல்ல இருந்து பாருங்க. வேற்றுமை தொகையில ஒரு பெயர், ரெண்டு பெயர் சொற்கள் அல்லது ஒரு பெயர் சொல் ஒரு வினைச்சொல். ஓமத்தொகையில இரண்டும் பெயர் சொற்கள். வினைத்தொகையில ஒன்று பெயரச்சம் இன்னொன்று பெயர் சொல். பண்பு தொகையில பார்க்கும்போது கருங்குதிரை தட்டப்பலகை எல்லாம் இரண்டும் பெயர் சொற்களாக தான் இருக்கும். கருமைங்கிறது பண்பு பெயர். அதனால இரண்டு பெயர் சொற்கள் வருவது பண்பு தொகை. அடுத்தது உண்மை தொகையும் இரண்டு பெயர் சொற்கள் தான் இங்கேயும் வருகிறது. ஆனால் இங்கு வண்ணம் வடிவம் அளவு சுவை அவற்றையெல்லாம் காட்டுவதாக இல்லை. இருபெயர் பல்பெயர் ரெண்டு பேர் சேர்ந்து வந்தால் அது உண்மை தொகை. ரெண்டு பேர் இல்லை, மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து வந்தாலும் பெயர்கள் சேர்ந்து வந்தாலும் அதுவும் உண்மை தொகை தான். அளவின் பெயரை, ஒரு அளவை குறித்த பெயரும் உண்மை தொகை. அளவு பெயர்னா அதுல ரெண்டு வரணும், ரெண்டு வந்தால்தான் அது உண்மை தொகை. எண்ணியர் பெயரை, எண்களை குறித்த பெயர்கள், நிறை குறித்த பெயர்கள். எண்ணின் பெயர், எண்ணியர் பெயர் வேறு எண்ணின் பெயர் வேறு. வேறுபாடு எடுத்துக்காட்டுல பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. 6 வகையாக வரும் இந்த உண்மை தொகை. 6 வகையாக வரும். ஒவ்வொன்றா பார்ப்போம். இருபெயர் அப்படிங்கிறதுக்கு இருபெயர்ங்கிறதுக்கு பாருங்க, கபிலர் பரணர், கபில பரணர் இது உண்மை தொகை. இரவு பகல் உண்மை தொகை. நம்ம காலம்பரை எழுதிட்டோம்னா உண்மை தொகையில தான் பார்க்கணும். இட்லி சட்னி அதுவும் உண்மை தொகை தான். அடுத்தது பல்பெயர், பல பெயர்கள் வரலாம். சேர சோழ பாண்டியர். புலி வில் கெண்டை, புலி வில் மீன் அதுவும் உண்மை தொகை தான். ரெண்டுக்கு மேல வருவது அது பல. அடுத்தது அளவின் பெயர். காலே அரைக்கால் படி போடு. காலே அரைக்கால், காலும் அரைக்காலும் அந்த உண்மை மறைந்திருக்கிறது. கபிலரும் பரணரும் சேரரும் சோழரும் பாண்டியரும் உண்மை மறைந்திருப்பதனால உண்மை தொகை.
காலும் அரைக்காலும், அதனால கால் படியும் அரைக்கால் படியும், அதனால அது உண்மைத்தொகை. அளவு பற்றி வந்த உண்மைத்தொகை. எண்ணியற் பெயர்ங்கிறது நம்பர். 33 அமர் அந்தாளம்மா பாடும்போது பாடுறாங்கல்ல, 33 அமரர் முன்வந்து தப்பம் தவிர்த்த கலியே செய்யலாய் பாடுவாங்க. அதனால 33 என்பது 33, அதாவது 30ம் 3ம் மூவரும், 30 மூவரும், அவ்வாறு வருவது எண்ணியற் பெயர். அடுத்தது நிறை பெயர். நிறை பெயர்ங்கிறது நிற்கிறது, தராசுல நிற்கிறது. நிறை பெயர்கள் தொடி அறை காட்டுறாங்க. தொடியும் அறையும், தொடிங்கிறது ஒரு அளவு பெயர். அதே போல அறைங்கிறது நெருக்கல் பெயர். பொன்னை நிற்கின்ற போது ஒரு தொடி பொன், அரை பொன், தொடி அறை, தொடியும் அறையும். அடுத்தது எண்ணின் பெயர்ங்கிறது 15. இது 10ம் 5ம். இந்த எண்ணியற் பெயர்ங்கிறது 33, 3, 10, 30. அதாவது முதல், 2ஆம், 3ஆம் சொல்லுவது எண்ணியல். 1, 2, 3 என்று சொல்லுவது எண். இந்த எண்ணின் பெயரோடு ஒவ்வொரு கிளவியும் கண்ணிய நிலைத்தே உண்மை தொகை. 15 சொன்னா 10ம் 5ம். அடுத்தது இந்த உவா 14ங்கிறதுல ஒருத்தர் தொலைபேசியில் கூட ஐயம் கேட்டாங்க, இது எப்படிங்க உண்மை தொகையாகும்? உவான்னா 2ம் உவாதான். பௌர்ணமியும் உவாதான், அமாவாசையும் உவாதான். பௌர்ணமிக்கு பேர் வெள்ளுவா, வெள்ளை உவா. அமாவாசைக்கு பேர் காருவா, கருத்த உவா. 14ங்கிறது தான் இங்க உண்மை தொகை. 10ம் 4ம். 14 என்பது எண் பற்றி வந்தது, எண் பற்றி வந்த உண்மை தொகை. அடுத்தது அன்மொழி தொகை. இது ரொம்ப இன்றியமையாது. எல்லாமே இந்த இதுவரையில் பார்த்த தொகைகள் எல்லாம் அந்த 2 சொற்களுக்குள் அல்லது 3 சொற்களுக்குள் அடங்கும் பொருள். ஆனால் அன்மொழி தொகை அந்த சொற்களை கடந்து அப்பால் போகும். அதுதான் அன்மொழி தொகை. அன்மொழி தொகை என்பதற்கு என்ன பொருள் என்றால், அன்ங்கிறது எதிர்மறை சொல், அல்லாத மொழின்னு பொருள். தொக்க சொல் அல்லாத மொழி. இதுல உள்ள தொகை, முதல்ல தொகையே இல்லை. இதுல தொகைக்கு அந்தாண்ட போறதுனால அதுக்கு பேரு அன்மொழி தொகை. எப்படி எடுத்துக்காட்டால், வேற்றுமை பொருளை நிலையாக கொண்டு வருவது ஒரு அன்மொழி தொகை. அதே போல பண்பு தொகையை நிலையாக கொண்டு வருவது ஒரு அன்மொழி தொகை. இப்படி 5 தொகைகளையும் அடையாக கொண்டு அதற்கு மேலே வருவது அன்மொழி தொகை. பண்பு தொகை வருவும் கிளவியானும் அப்படின்னு நன்னூலார் கருத்து. தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? பண்பு தொகை வருவும் கிளவியானும், பண்பு தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை. உண்மை தொக்க பெயர்வையினானும், உண்மை தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை. வேற்றுமை தொக்க பெயர்வையினானும், வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை என்று இவைகளெல்லாம் இந்த 3ம் அன்மொழி தொகையாகவும் காட்டினார். பண்பு தொகை, உண்மை தொகை, வேற்றுமை தொகைகளின் பெயர்க்கண் வரும் தொகை அன்மொழி தொகை என்று சொல்லப்படும். இப்ப எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த வேற்றுமை தொகையை பார்ப்போம். வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. பூங்குழல் அப்படின்னு மட்டும் சொன்னால் அது எப்படி சொல்றது? பூவை உடைய குழல். இலக்கணம் சொன்னீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருவும் பயிரும் உடன் தொக்க தொகை. பூங்குழல்ங்கிறது எதை குறிக்கும் என்றால் கூந்தலைத்தான் குறிக்கும். பூ வைத்த கூந்தலைத்தான் குறிக்கும். பூங்குழல் நன்கு என்று சொல்லுகிற போது பூங்குழல்ங்கிறது உருவும் பயனும் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தான். ஆனால் பூங்குழல் வந்தாள்னு சொன்னா
வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இந்த இடத்துல குடலை குறிக்காமல் குடலை உடைய ஒரு பெண்ணை குறிப்பது. பூங்குடலை பூவை உடைய குடலை உடையவள் வந்தாள் அப்படின்னு சொல்லும். அதனால இந்த இடத்துல அது வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தாள், உன்னாலாகிய தொடியினை உடையாள் வந்தாள். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. கவி இலக்கணம் செய்தான் அப்படின்னா கவிக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய நூலை செய்தான். அவ்வாறு வருவதெல்லாம் அன்மொழி தொகைகள் என்று சொல்லப்படும். அதனால இந்த 5 தொகைகளுக்கும் புறத்தே போய் பொருந்துவது. இதுல 3 சொல்றாரு, நன்னூலார் 5 சொல்லியிருக்கிறார். அப்ப தாழ்குழல் வந்தாள் அப்படின்னா தாழ்ந்த தாழ்கின்ற தாழ்நினை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. கருங்குழல் வந்தாள் அப்படின்னா கருமை குழல் பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. துடியிடை துடியிடை வந்தாள் என்று சொன்னா ஓமத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. தகர ஞாழல், தகரம்ங்கிறது ஒரு மலர், ஞாழல்ங்கிறது ஒரு மலர். தகர ஞாழல் வந்தாள், தகர ஞாழல் மணக்கின்ற மார்பு, தகர ஞாழல் மார்பு என்றெல்லாம் வந்தா தகரமும் ஞாழலும் ஆகிய சார்ந்து கலந்தவனை மார்பில் அணிந்தவள் வந்தாள். அதனால அது உண்மை தொகை. இப்ப ரொம்ப எடுத்துக்காட்டு பாருங்க, அந்த வெள்ளப்புடவகாரி வந்தா அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிட்டோம். ஆனா அப்படி சொல்லாம வெள்ளப்புடவக்காரின்னு சொல்லாம வெள்ளப்புடவை வந்தா அப்படின்னா வெள்ளை புடவையை உடுத்தவள் வந்தாள். இது பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. உண்மை தொகைக்கு நல்ல எடுத்துக்காட்டு வந்தா சொறி சிறங்கு வந்தான், சொரியும் சிறங்கும், அது உண்மை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. மலைத்தோல் நின்றான் அப்படின்னு சொல்லுகிற போது மலையை ஒத்த தோல், மலையை போன்ற தோல், அது ஓமத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. கிளிப்பேச்சு சொல்லுகிறாள் அப்படின்னா கிளியை போன்று பேச்சை உடையவள் சொல்லுகிறாள், அது ஓமத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இவ்வாறு 5 தொகைகள் மேலாக தொக்கு நிற்பது அன்மொழி தொகை என்று ஆகும். இவையெல்லாம் விரிந்த நிலையில் தான் உணரப்படும். தொக்க நிலையில் இவை உணரப்படுவதில்லை. இவை விரித்து பேசப்படுகிற நிலையிலேயே உணரப்படும். ஒவ்வொரு தொகைக்கும் மேலாக தொக்க நிலையை விரித்து சொல்ல வேண்டும். வெள்ளை புடவை அப்படின்னு சொன்னா அது பண்பு தொகை தான். அதுக்கு மேல ஒரு விரிமுற்று வரும். அந்த இடத்தில் தான் நன்னூலுக்கு உரை எழுதிய ஆறுமுக நாவலர் சரியாக இந்த எடுத்துக்காட்டுகளை தரல. அவர் என்ன பண்ணிட்டாரு, பூங்குழல் என்பது அன்மொழி தொகையினார். அது எப்படி பூங்குழல் அன்மொழி தொகை ஆகும்? பூவை உடைய குழல் வேற்றுமை தொகை தான். பூங்குழல் வந்தாள் என்று ஒரு வினைமுற்றை போய் பொருந்தினால்தான். தாழ்குழல்ங்கிறது அன்மொழி தொகைங்கிறாரு, ஆகாது. தாழ்குழல் வந்தால், தாழ்குழல் பேசினாள் என்று வந்தாதான் அது அன்மொழி தொகை. அவ்வாறு அதற்கு பின்னாலும் போய் தொகக்கூடிய அளவில் ஒரு சொல் வேண்டும். அது விரிந்த நிலையிலே உணரப்படும் என்று சேனாவரையர் எழுதியிருக்கிறார். அது வரையில அதை பார்த்தோம். அதனால இந்த தொகை விளக்கணம் மிக மிக இன்றியமையானது. 418 வரையில. அடுத்தது 419வது குறிப்பா பார்க்கணும். இந்த தொகை மொழிகள் வருகிற போது எந்த இடத்துல பொருள் சிறந்து நிற்கும்? ஒரு அடைச்சொல்லா இருக்கும், இன்னொன்று தலைச்சொல்லா இருக்கும். இதுல எந்த இடத்தில் பொருள் சிறப்பாக நிற்கும்? பொருள் சிறக்கும் இடம் எது? அது முன்மொழியில இருக்கலாம், பின்மொழியில இருக்கலாம், 2 மொழி மேலேயும் இருக்கலாம், 2 மொழியிலும் அல்லாமல் அப்பால் வேறு ஒரு மொழியிலும் இருக்கலாம். அதுதான்
அதுதான் அன்மொழி. ஆக 4 வகையாக பொருள் சிறக்கக்கூடிய சொல் நிற்கக்கூடிய நிலை உண்டு. அப்படின்னா வேங்கை பூ அப்படின்னு சொல்லிக்கிற போது இங்கு எது இங்கு பூ தான் நமக்கு. வேங்கை பூ என்றால் வேங்கை மரத்தினது பூ. இந்த இடத்தில் முன்மொழியால் சிறந்தது, பூ என்ற முன்மொழியால் சிறந்தது. அடைகடல், அடைனா கரைன்னு பொருள், கடற்கரை. அடைகடல்னா இந்த இடத்துல கடற்கரை தான் நமக்கு வேண்டும், அதனால தின்மொழியால் சிறந்தது. உவா 14 என்று சொன்னா 10 வேண்டும் 4 வேண்டும், இருமொழியால் சிறந்தது. வெள்ளாடை வந்தாள் என்று சொல்லுகிற போது வெள்ளாடையை உடுத்தவள் என்று பின்னாலும் சொல்வதனால அன்மொழி மேல் நின்றது. இவ்வாறு 4 வகையாக முன்மொழியால் சிறப்பது, பின்மொழியால் சிறப்பது, இருமொழியாலும் சிறப்பது, அன்மொழியால் அமைவது என்று 4 வகையாக பொருள் சிறக்கும் இடம் பேசப்படும். எல்லா தொகையும் ஒரு சொல் நடைய 6 வகையான தொகை சொல்லும் மேலே சொல்லப்பட்ட 6 வகையான தொகை மொழிகளும் ஒரு சொல் நடை. வேற்றுமை தொகை, இணைத்தொகை, ஊமத்தொகை, உண்மைத்தொகை, பண்பு தொகை ஆகிய எல்லாமே எப்படி வரும் என்றால் ஒரு சொல் நடைய. இல்லை 2 சொல் இருக்குன்னு பார்க்கக்கூடாது, அது 2 சேர்ந்து வந்தாதான பொருள். யானை கோடு என்று சொல்வது ஒரு சொல் நீர்மைத்துன்னு எழுதுவாங்க. ஒரு சொல்லினுடைய பண்பை பெற்றிருப்பது. கொல் யானைங்கிறத தனித்தனியா பிரித்து பார்க்க கூடாது. கொல் யானை 2 வேற பொருளா போடும். கொல் யானை என்பது கொல்லக்கூடிய யானை. அதே போல நிலங்கடம்தான், இன்பத்திருந்தான் எல்லாம் ஒரு சொல் நீர்மை. இவையெல்லாம் 2 சொற்களாக இருந்து சேர்ந்து விட்டன. இவற்றை சேர்த்துத்தான் பொருள் காண வேண்டும். அதனால உருபெயர்க்கும் போதும் அது பயனிலை ஆகும் போதும் இவையெல்லாம் ஒரு சொல் நீர்மையாகவே நிற்கும். எப்படி? நிலங்கடந்தானை கண்டேன், துன்பத்திருந்தானை பார்த்தேன் என்று வரும். இந்த தொகை அல்லாத சொற்கள் கூட ஒரு சொல் நடையை மேற்கொள்ளும். இரும்பு பொன்னாயிற்று, யானை கோடு கூறிது இதெல்லாம் வருகிற போது தொகைச்சொல் அல்லாத சொற்கள் கூட 2-3 சொற்கள் தனித்தனியாக நின்றாலும் கூட ஒரு சொல் நீர்மை போல இருக்கும். இரும்பு பொன்னாயிற்று என்று சொல்லுகிற போது இடையில எந்த விதமான இடைவெளியும் இல்லை. இரும்பு பொன்னாயிற்று. யானை கோடு கூறியது, யானைக்கு கொம்பு கூர்மையானது. இவை உண்மையிலே இதெல்லாம் எழுவாய்த்தொடர். எழுவாய்த்தொடர்களும் கூட ஒரு சொல் நீர்மையாக இருக்கும் என்று பார்த்தோம். பிறகு உண்மை தொகைக்கு ஒரு திருத்தம் சொல்றார். கபில பரணம் என்று எழுதக்கூடாது. 2 பேர் வந்துட்டாங்கன்னா அப்புறம் 20 தானே போடணும். அதைத்தான் சொல்றாரு. உயர்தனை மருங்கின் உண்மை தொகையே உயர்தனையை குறிக்க வருகிற போது உண்மை தொகை பலர் சொல் நடைத்து பலர்க்குரிய ஈறு பெறும். கபில பரணர்னு இருக்கணும். கபில பரணர் வந்தனர். கபில பரணம்னு எழுதக்கூடாது. கபிலன் தனியா எழுதலாம், பரணன் தனியா எழுதலாம். 2 சேர்த்து தான் கபில பரணர்னு எழுதணும். இதுவும் ஒரு சொல் நீர்மைத்து தான். அடுத்தது பொருள் கொள்ளும் குறிப்பு. இது ஒரு அருமையான ஒரு நூற்பாடு. வாராமரபின வரக்கூறுதலும் எந்த மொழியில இப்படி இலக்கணம் செய்தாங்க நினைச்சு பாருங்க. வாராமரபின வரக்கூறுதலும் என்ன மரபின என கூறுதலும். ஊர் வந்துட்டு இருங்கிறான் பஸ்ல இருக்கிறவன். ஊரா வந்தது, பஸ் அங்க போச்சு, ஊர் வந்துட்டுது, அது சொல்லலாம். அப்படி வாராமரபின வரக்கூறுதல், வராத மரபை உடையவற்றை வந்ததாக கூறுதல் ஒரு மரபு. வாராமரபின வரக்கூறுதலும், அதாவது அந்த மலை இங்க வந்து கிடந்ததுங்கிறான். இந்திய மலை வந்தது, வந்து கிடந்தது என்று சொல்லுகிற போது மலையெல்லாம் வருவதும் இல்லை, அது கிடப்பதும் இல்லை. அதனால அவ்வாறு சொல்லுவது வாராமரபின் வரக்கூறுதலும்
என்னாமரபின் என கூறுதலும். இந்த சொல்லாதது அது சொன்னதாக சொல்லுவது. எப்படி? மழை மழை என்று பயிர் கேட்கிறது. பயிரா கேட்குது? மழை மழை என்று பயிர் கேட்கிறது. அவள் அவள் என்கிறது நெல். நெல்லு நான் குத்து சீக்கிரம் அவளாக்கு என்று சொல்லுகிறதாம். இவ்வாறு சொல்லாதவற்றை சொன்னதாக சொல்லுதலும். இப்படி சொன்னதுனால்தான் தூது வந்தது. புல்லும் மேகமும் போல்வன கண்டு சொன்னின் அவருக்கு பன்முறையானும்னு எழுதுவார் பேராசிரியர். தூது முனிவுரல்ங்கிற இடத்துல புல்லும் மேகமும் கண்டு பறவையும் மேகத்தையும் பார்த்து இது தூது சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு தனிப்பாடுங்கிறதுல இருக்கு பாருங்க. ஓடாத தேடி ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ. ஓடும் மேகங்காய் ஓடுகின்ற மேகங்காய். மேகம் ஓடுதான். ஓடுகின்ற மேகங்காய் நீங்க போய் ஒரு சொல்லணும் என்னுடைய தலைவிக்கு. நான் வேகமாக தான் வந்துட்டு இருக்கிறேன் இந்த தேர்ல. ஆனா எனக்கு எப்படி தெரியுது? இந்த தேர் நகரதாவே தெரியல, நிக்கிறதாவே தெரியுது. என் மனசு அவ்வளவு துடிக்குது. அதனால ஓடுகின்ற மேகங்காய் ஓடாத தேரி. இது தேர் ஓடலையா அவனுக்கு? ஓடாத தேரி. எக்ஸ்பிரஸ் வண்டியில ஏறி உட்கார்ந்தாச்சு சென்னையில. திரும்ப திரும்ப கடிகாரத்தை பார்க்கறான். வீட்டுக்கு போகும் இன்னும் 8 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு நிலையமா நிற்காம வேகமா போற வண்டி தான் அது. இருந்தாலும் என்ன வண்டி நிற்கதா போகுதா அப்படிங்கிறான். அதாவது இதனுடைய மன வேகத்திற்கு அது ஈடு கொடுக்கல. அதே போலதான் ஓடுகின்ற மேகங்காய் ஓடாத தேரி. அது சரி, இது சொல்லுவான், யாரும் சொல்லுவான். அடுத்தபடி சொன்னான் பாருங்க, ஓடாத தேரி ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ. உயிரே இங்க இல்லையா, வெறும் கூடுதான் இருக்கு. ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ. ஒரு கூடு வர்றதா போய் சொல்லுங்க என்னுடைய தலைவியிடம் என்று சொன்னான். அதான் இவ்வாறு சொல்லுவதுதான் வாராமரபின வரக்கூறுதலும் என்னாமரபின என கூறுதலும் அன்னவையெல்லாம் அவற்றவற்றை இயல்வான் இன்ன என்னும் குறிப்புரையாகும். இதெல்லாம் ஒரு குறிப்பு பொருளை தருவதாக அமையும் என்று சொல்ல. அடுத்தது இசை நிறை அடுக்கு 4 வரம்பாகும். இந்த பாருங்க, ஒரு சொல்ல எத்தனை தடவை அடிக்க சொல்லலாம்? நீங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு வர்றேன் அப்படின்னு 2 தடவை சொல்லலாம், 3 தடவை கூட சொல்லலாம். இசையில இசை நிறையாக வருகிற போது 4 முறை சொல்லலாம். பாடுங்கள் 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 அப்படின்னு சொல்லலாம். பாடுகோ 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 4 முறை தான் சொல்லலாம். அடுக்கு தொடர்ல பாருங்க, பாம்பு பாம்புன்னு 2 தடவை சொல்லலாம். பாம்பு 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 பாம்புன்னு சொல்லக்கூடாது. இது இசை நிறையில தான் வரும். பாடுகோ 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 பாடுகோ. அதே போல விரை சொல் அடுக்கே 3 வரம்பாகும். தீ 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 3 முறை சொல்லலாம். விரைந்த சொல்ல தீ பத்திச்சு அப்படின்னா தீ 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 அது 3 முறை சொல்லலாம். சில சமயத்துல புலவர்களுக்கு ரொம்ப உரிமை அதிகம், கவிஞர்களுக்கு ரொம்ப உரிமை அதிகம். அன்அக்னாலஜ்டு லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அதனால அவங்க தனியா சட்டம் புனைந்து கொள்வார்கள், விதியை சமைத்துக் கொள்வார்கள். சில சமயத்துல விதிகளால அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. பாரதியார் பாடுகிறார், பாதக 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 கொடும் பாதகர் 4 முறை சொல்லிட்டாங்க. அதை அப்படி சொல்லாமான்னு சொல்லக்கூடாதுதான், இலக்கணம் தான். பாதகர் பாதகர்னு சொல்லு, பாதக பாதகர்னு சொல்லுங்க. ஒரு பாதக 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 கொடும் பாதகர் அப்படின்னாரு. 4 முறை சொல்றார். அது உரிமை, செய்யும் செய்யக்கூடியவனுடைய உரிமை. அதே போல விரை சொல்லை வா 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 அப்படின்னு 3 முறை சொல்லலாம். தீ 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 அப்படின்னு 3 முறை சொல்லலாம். அடுத்தது வினாவோடு வருகின்ற அசைநிலை அடுக்கு. கண்டீர் என்றா, உண்டீர் என்றா, சென்றது என்றா, போயிற்று என்றா, அன்று அனைத்தும் இந்த 4ம் வினாவோடு சிவனி நின்றபடி அசைக்கும் கிளவி என்ப. கண்டீர், கொண்டீர், சென்றது, போயிற்று என்ற சொற்கள் எல்லாம், இந்த வினை சொற்கள் எல்லாம் என்னாகும்?
வினாவோடு பொருந்தி நிற்கும் போது அசைநிலை அடுக்காகி வரும். கண்டீரே கண்டீரேன்னு வரும். பார்த்தீரையா பார்த்தீரையா பார்த்தீர்ல பார்த்தீர்ல என்று வரும். சென்றதே சென்றதே இந்த ஏக்கத்துல சொல்லுகிறான், என்னுடைய உயிர் சென்றதே சென்றதே. அதே போல போனதே போனதே, மனம் போனதே போனதேங்கிறான். இவ்வாறு இந்த சொற்கள் வினை சொற்கள் அடுக்கி அசை நிலையாக அடுக்கி வரும் என்று சொல்ல. அடுத்தது கேட்டை என்றா, நின்றை என்றா, சாத்தை என்றா, கண்டை என்றா, அன்றி அனைத்தும் முன்னிலை அல்வழி. முன்னிலையாக சொல்லாத இடத்தில், கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லாத இடத்துல கேட்டை என்றா, நின்றை என்றா, சாத்தை என்றா, கண்டை என்றா, முன்னிலை அல்லாத இடத்தில் இன்னுறக் கிளந்த இயல்பாகுமே. இவையும் அடுக்கியும் அடுக்காமலும் வரும். எப்படி வரும்? கேட்டையோ 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 என்று அடுக்கி வரும். நின்றையோ நின்றையோ, கேட்டையோ கேட்டையோ கண்டனர், நின்றையோ நின்றையோ இறந்தது என்று இவ்வாறு இவை அடுக்கியும் வரும், அடுக்காமல் தனியாகவும் வரும். இது முன்னிலை சொற்களாக வாராத இடத்து முன்னாடி இருக்கிறவனை பார்த்து சொல்லுவதல்ல. கேட்டையோ கேட்டையோ கண்டனர்னு படற்கையில வருது. எப்படி நின்றையோ நின்றையோ இறந்தது. இந்த இடத்துல இந்த கேட்டையோ நின்றையோ என்பன எல்லாம் முன்னால் இருப்பவருக்கு சொல்லப்படாமல் படற்கை உணர்த்துமாறு வருவனவாக அமையும். சரி, அடுத்தபடி வினைமுற்றினுடைய வகையை சொல்றார். இறப்பு நிகழ்வு எதிர்வு 3 காலம் பற்றி வினைமுற்று வரும். எப்படி வரும்? உண்டேன் இறந்த காலம், உண்டேன் எதிர்காலம், உண்கிறேன் நிகழ்காலம். இந்த 3 சிறப்புடை மரபின் அந்த முக்காலமும் அது தன்மை முன்னிலை படற்கை இன்னும் 3 இடத்தால் வரும். எப்படி வரும்? உண்டேன் தன்மை, உண்பாய் முன்னிலை, உண்பார் படற்கை. இவ்வாறு 3 இடத்திலும் வினையிலும் குறிப்பிலும் வரும். கரியன் செய்யன் என்று வரும். அது குறிப்பாக வருவது. பெருநிலையாக வருவது உண்டான் என்று வரும். இவ்வாறு பார்த்தா 6 வகையாக வரும். 18 எடுத்துக்காட்டுகளை சொல்லுவோம். இறப்பு நிகழ்வு எதிர்வுக்கு பாருங்க, உண்டேன் அது குறிப்பா வந்தா கரியேன், உண்டாய், கரியாய், உண்டான், கரியை என்று 6 வகையாக வரும். இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற 3 காலத்திற்கும் தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடத்திற்கும் வினையாகவும், அதாவது பெருநிலை வினையாகவும் குறிப்பு வினையாகவும் வினைமுற்றுக்கள் வரும் என்று காட்டும். வினைமுற்றுக்கள் குறிப்பு, அவன் கரியன் போது குறிப்பு வினைமுற்று, அவன் வந்தான் போது பெருநிலை வினைமுற்று. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அங்கேயே பார்த்தோம், நம்ம வினையிலே பார்த்தோம். பெருநிலை வினைமுற்று என்பது காலம் காட்டுவது, குறிப்பு வினைமுற்று என்பது எல்லாரும் சொல்றாங்க காலத்தை குறிப்பாக காட்டுவது என்பது. அது காலத்தை குறிப்பாக காட்டுவதுன்னு சொல்லக்கூடாது, அது பெயர் பயனிலைன்னு சொல்லணும். அதுல பெயர் தன்மை இருக்கும், பயனிலை நிற்கக்கூடிய இடத்துல அது நிற்கும், அதான் பெயர் பயனிலை. அவன் கரியன்னு சொன்னா அங்க ஒன்றும் காலம் இல்லை. அதெல்லாம் எழுதினாங்க, நேற்று கரியன், இன்று கரியன், நாளை கரியன், அதெல்லாம் இல்லை. அவன் கரியன்னு சொன்னா அவன் எழுவாய். கரியன்கிறது பயனிலை, அது பெயர் பயனிலை. அதனால இது பெயரா இருந்தது, இப்ப பயனிலையா வந்திருக்கு. கரியன் வந்தான்னு சொல்லும் போது அது எழுவாய். இந்த இடத்துல அவன் கரியன்னு சொல்லுகிற போது அது குறிப்பு வினைமுற்று. அதனால அது பெயரும் பண்பும் உடையது. ஒரு பண்பு பெயர், அந்த பண்பு பெயரும் அதற்கு பிறகு அது வினைமுற்று இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீ உட்கார்ந்துருக்கு. அதுதான் பெயர் பயனிலைன்னு தான் அதை சொல்லுவோம். அடுத்தது
முற்றியல் மொழி இறப்பு எதிர்வு நிகழ்வு என்ற காலம் 3, தன்மை முன்னிலை படர்க்கை என்று இடம் 3, உயர்வினை அகரிணை விரவு வினை என்று திணை 3, இந்த 3ம் சேர்ந்து தெரிநிலை குறிப்பு என்ற 2 நிலைகளில் வரும். ஆக 6 வகைப்படும் என்று காட்டினார். அடுத்தது எவ்வையின் நிலையும் அவ்வியல் நிலையும் முற்கூறியவாறன்று வேறு எவ்வகையாகவும் வரும் வினை சொற்கள் எல்லாம் முற்று வகையில் அடங்கும் அப்படின்னு சொன்னார். எவ்வையின் நிலையும் அவ்வியல் நிலையும் நூற்பா. மேலே சொன்னபடி அல்லாமல் வேறு எப்படியும் வரக்கூடிய வினை சொற்கள் எல்லாம் முற்று வகையிலே அடக்கப்படும். அது எப்படி வேறு எப்படி வருவது? அவன் யார், அவன் எவன், இது வேறு, அது உண்டு, இது இல்லை என்று இப்படி வருகின்றதெல்லாம் வினைமுற்றுக்கள் தான். இவையெல்லாம் மேலே சொன்னவாறு அவ்வியல் நிலையும் அதே முற்று வினையாக அது கொள்ளப்படும். யார் என்பது முற்று வினைமுற்று தான். அதுவும் எவன் என்பது அதுவும் வினைமுற்று தான். வேறு இல்லை உண்டு என்பதும் வினைமுற்று தான். இதுல ஒரு வசதிக்காக இந்த வேறு இல்லை உண்டெல்லாம் பயன்படுத்தப்பட்டன. முதல்ல அவன் வந்தான், இவன் உண்டான், யானை நின்றது, யானை உண்டது இதெல்லாம் சொல்லி அதாவது அந்தந்த வினைக்கு பொருளுக்கு தகுந்த உயர்வினை அகிரணைக்கு தகுந்தாற் போல வினையை சொல்லிக் கொண்டிருந்தோம். நன்னூலார் காலத்துல என்னாச்சுன்னு கேட்டா வேறு இல்லை உண்டு ஐம்பால் மூவிடத்தனன்னு எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த வேறு இல்லை உண்டு என்பதனை கொண்டு எல்லாவற்றையும் சொல்லலாம். அவன் வேறு, நான் வேறு, அவள் வேறு, அது வேறு, அவை வேறு, எல்லாத்துக்கும் போடு வேறு. முன்பு அப்படி சொல்றதில்லை. அவன் வேறானவன், அவள் வேறானவள், அது வேறானது, அவை வேறானவை அப்படின்னு சொல்ல வேண்டிய இலக்கணத்தை பிற்காலத்துல அவன் வேறு, அவள் வேறு, அது வேறு, அவை வேறு இப்படி ஐம்பாலுக்கு சொல்லியாச்சு. அதே போல மூவிடத்துக்கும் வரும். அதனால அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அவையெல்லாம் வினைமுற்றுக்களே. யாருங்கிறது பெயர் மனதில் இருக்குங்கிறத சொல்லக்கூடாது, வினைமுற்றுதான். எவன் என்பதும் வினைமுற்றுதான். இந்த இடத்துல அவைதான் தத்தம் கிளவி அடுக்கின வரினும் எத்திரத்தாலும் பெயர் முடிவினவே. அவற்றையெல்லாம் அடுக்கி சொல்லுகின்ற காலத்தில் வினைமுற்று பலவாக அடுக்கி வந்தாலும் கூட ஒரு பெயர் முடிவு கொள்ளும். அடுக்கி வருவீங்க வினைமுற்றா அடுக்குங்க. ஓடினான், ஆடினான், பாடினான் ராமன் ஒரு பெயர்ல தான் முடியும். ஓடினான் ராமன், பாடினான் வேலன், ஆடினான் நான்முகன் என்றெல்லாம் வெவ்வேறு பெயர்களை பெறுவது இல்லை. அது தனி. அப்படி சொன்னால் 3 தனித்தொடர். 3 பல வினைமுற்றுக்கள் ஒரு பொருளை குறித்து வருகின்ற காலத்து அவை ஒரு பெயரை பெறும். அடுக்கின வரியும் ஒரு பெயர் முடிவை பெறும். ஓடினன், பாடினன், வீழ்ந்தனன், கீரன். அதே போல எக்கமாக இருக்கிற போது கீரன் ஓடி ஆடி பாடி வீழ்ந்தான் என்று வரும். அதை முன்னாடியே பார்த்தோம். வினைத்தன்மை அடுக்கி ஒரு வினைமுற்றை கொள்ளும். அது போல வினைமுற்றுக்கள் அடுக்கி வந்து ஒரு பெயரை கொள்ளும். அதுதான் இலக்கணம் என்று பார்த்தோம். 429 வரையில பார்த்திருக்கிறோம். நினைவிலே கொள்ளுங்கள். அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.